ப்ராக்டிக்கலாக அந்த இன்சிடெண்ட்டோட பாருங்கள். இம்பார்ட்டன்ட் சீன் ஆல்மோஸ்ட் 4 blocks வரும். ஃபஸ்ட்டு சிஸ்டர் வருவா, அந்த ஆள் வந்து கெஸ்ட் ஹவுஸ் எம்டி வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லுவான். செகண்டு இவர் சிஸ்டரோட வருவார். அப்போ அந்த ஆட்கள்லாம் வந்து பிடிப்பாங்க ரஜினி சாரை. அப்போது விடுங்கடா 2 minutes உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார் சொன்னால் சிஸ்டர் வெளியில் போயிடுவா. என்னடா ரவுடியானி என்னடா சொல்ல போகிறேன், இவர் பேசுவார். அப்போது இவன் 2 பேரும் பேசுவாங்க. வெளியிலேருந்து கிளாஸ் டோரில் ஏதோ நடக்கிறது தெரியும். வேறு தூத்தம் அவனுக்கு. அப்புறம் இவரே கை தட்டுவார். ஒரு தடவை சொன்ன டயலாக் சொல்லுவார். அவன் வருவாங்க. சிஸ்டர் என்னாச்சு கேப்பா. வெளியில் வந்து சிஸ்டர்கிட்ட உண்மையை சொன்னேன்னு சொல்லுவாள். இந்த ஹோல் பிளாக் வந்து இப்போ பிரச்சனை என்னென்னா 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் பண்ணக்கூடாதுங்க. 2 o'clock ஆரம்பிக்க போகிறோம் ஷிஃப்டிங் பண்ணி. இவ்வளோ செட்டப்பு 4 hours லைட்டிங் பண்ணி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு 3 ஆகிடும். போஸ்ட் லஞ்சு 3 to 6 முடிக்கணும். முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டார் ரஜினி சார். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா பண்ணலாம் சார் அப்படின்னு. என்ன அப்படின்னார், சீனை லாக் பண்ணிடலாம், டயலாக் இதுதான் சொல்லி லாக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஜம்பிங் ஸ்டைலில் ஒரு ஷூட்டிங் பண்ணுவேன் சார், அது மட்டும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணேன் சார் எல்லாரும். என்ன பண்ணலாமே அப்படின்னார். என்னென்னா சார், என்னோடய அசிஸ்டண்ட் உதய்சங்கரும் ஒய்ஃப்ட்டு என்ன சொல்லிட்டேன், இப்போ வைடு எடுத்து வைக்கும்போது வைடில் 4 block வருது இல்லையா, 4 blockோட அட் அ டைம் எடுத்துடுவேன். ஃபஸ்ட்டு சிஸ்டரோட சீன் அதே வைடு, அப்புறம் எல்லோரும் அனுப்பிட்டு வைடில் அந்த வைடு ஷாட்டில் அடுத்த ரஜினி சாரும் சிஸ்டர் அந்த ஷாட் எடுத்துடுவேன். அப்புறம் அவளை அனுப்பி இவா 2 பேசுறது எடுத்துடுவேன். அப்புறம் எல்லாம் அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் வர்றது எடுப்பேன், அவங்க போகிறத எடுப்பேன். அப்புறமா இவா 2 இந்த வைடில் ஆல் சீனோட ஒயிட் ஷாட்ஸு, அப்புறம் மிட் ஷாட்டு, அப்புறம் இந்த செஷன், அப்புறம் இந்த செஷன். ஒரு செஷன் வந்தால் சிஸ்டரை வச்சு செஷன், பிரதர் அண்ட் சிஸ்டர் வச்சு செஷன், சோலோ க்ளோஸ்அப், அப்படியே கவுண்டர். ஸோ யூ ஹேவ் ஒன்லி 5 setups ஆன் ஆல் 4 சீனோட ஜம்ப் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்கணும். கண்டினியூட்டி வந்து அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கண்டினியூட்டி மட்டும் பார்த்துங்கடா. அவர் இந்த டைமில் டவல் எடுத்து வைக்கிறாரு, கையை எங்கே வைக்கிறாரு, சாரோட கை எப்படி வச்சுக்கிறாரு, இப்படி வைக்கிறார், அதை பார்த்துருங்க. கண்டினியூட்டி மட்டும் பாரு. அந்த ஓடி வராங்க அவங்க யார் எங்கே நிற்கிறாங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணி போகிறோம். ஏன்னா அப்போ நம்ம இது இல்லை, ஃபோனில் எடுத்து ஃபோட்டோ எடுத்து கண்டினியூட்டி நம்ம எல்லாம் நோட் பண்ணணும். ஓகே, சீனு டயலாக் லாக் பண்ணலாம் சார். நான் ஸோ வெளியில் உட்காந்து இந்த ஷார்ட் பைடை லைட்டப் பண்ண சொல்லிவிட்டு டயலாக் எங்களுக்கு ஐடியா தான் இருக்குது, இப்போ டயலாக் எழுதுகிறோம். இதுதான் டூ மச். தட் இஸ் எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஸ்பாட்டில் டைலாக் எழுதுறது, ஸ்பாட்டில் கன்சீவ் பண்ணுறது, அது நானும் ரஜினி சார் ஒரு மாதிரி க்ரேஸியாக அண்ணாமலையிலையும் ஒர்க் அவுட் ஆச்சு, வீரால் அப்படி தான். இதில் ரொம்பவே அதே மூடில் கண்டினியூ பண்ணிட்டோம்.